ரோகிணியோட ஆட்டம் சீக்கிரமே ஒரு முடிவுக்கு வரணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்க நம்ம வீடியோ கலெக்ட் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு எபிசோட் நடந்த முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம வித்யா அண்ட் முருகன் இவங்க 2 பேத்துக்கு ட்ரீட் வைக்கணும், அதாவது விருந்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முத்து மீனா ஏற்பாடு பண்றாங்க வீட்டுல. அதை ரோகிணி வந்து நடக்க விடாம செய்யறாங்க. ஏன்னா ஆரம்பத்துல இருந்து அவ என்னோட ஃப்ரெண்டு, நீங்க எப்படி வைக்க போச்சு அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்குமெண்ட். அது போக விஜயாவும் பாத்தீங்கன்னா இந்த வீட்டுல வச்சு வைக்க கூடாது அப்படின்னு சொல்லி சண்டை போடுறாங்க. அப்படின்றதுனால நம்ம முத்து மீனா வெளியே வச்சு வைக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்திருக்காங்க. அதே மாதிரி இதுக்கப்புறம் தீபாவளி சீக்வன்ஸ் வேற வரப்போகுது. நமக்கு தீபாவளி முடிஞ்சு நியூ இயர் மூடே வந்துருச்சு. ஆனா இவங்களுக்கு இன்னும் தீபாவளியே இன்னும் ஆரம்பிக்கலங்கும் போது ரொம்ப வேடிக்கையா தான் இருக்கு. ரொம்ப டைமிங் பேக்ல போய்கிட்டு இருக்காங்க அப்படின்றது தான் உண்மையும் கூட. சரி, அடுத்து இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீத்துவுக்கு நம்ம ரவி மேல ஒரு டவுட் வந்திருக்குது. அது என்ன அப்படின்னா, ரவி வந்து வர வர சரியா சமைக்க மாட்டேங்கிறாரோ. ஏன் அப்படின்னா இன்னைக்கு வந்த கஸ்டமர் வந்து ஃபுட் சரியில்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அதே மாதிரி முன்ன விட ஆள் வந்து ரொம்ப கம்மியா தான் வர்றாங்க, என்னாச்சு அப்படின்னு சொல்லி ரவிட்ட கேக்குறாங்க. ரவி என்ன சொல்றாரு அப்படின்னா, இது புரட்டாசி மாடு நீத்து, அப்படித்தான் இருக்கும். சோ இதுக்கப்புறம் வந்து பிசினஸ் பிக்கப் ஆயிக்கிறோம் அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு. ஆனா சுருதியோட ஹோட்டல் மட்டும் நல்லா ரன் ஆகிட்டு இருக்குது. அங்க சாப்பாடு பத்தல அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்து வாங்குறாங்க. அவ்வளவு தூரத்துக்கு அங்க பிசினஸ் ஓஹோன்னு இருக்குது. நமக்கு மட்டும் ஏன் ரவி இப்படி இருக்குது? எனக்கு என்னமோ உங்களோட மனைவி கடை நல்லா போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஏதாவது ஒண்ணு பண்றீங்களா அப்படின்ற மாதிரி கேட்க ரவி ரொம்ப டென்ஷன் ஆயிட்டாரு. இதுக்கப்புறம் நீங்க இந்த மாதிரி ஏதாவது கேட்டீங்கன்னா நான் வேற மாதிரி முடிவெடுக்க வேண்டிய சிச்சுவேஷன் வரும் அப்படின்ற மாதிரி ரவி சொல்லியிருக்காரு. சோ பாப்போம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இவ்வளவுதாங்க லாஸ்ட் எபிசோட் நடந்த முக்கியமான விஷயங்கள். அண்ட் நாளைக்கு எபிசோட் நடக்க போற விஷயங்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம ரோகிணி போய் கிறிஷ பாக்குறாங்க. அப்ப கிறிஷ்ட சொல்றாங்க, கிறிஷ் இங்க பாரு, என்னால எல்லாம் தீபாவளிக்கெல்லாம் உன் கூட இருக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதற்கு கிறிஷ் இருந்துகிட்டு, இல்லம்மா அதெல்லாம் முடியாது, நீ என் கூட இருந்தது ஆகணும், ஏன்னா நான் இந்த தீபாவளிக்காவது உன் கூட இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்றாரு. அதற்கு நம்ம ரோகிணியோட அம்மா, இங்க பாரு பிள்ளை தான் ஆசைப்படுது இல்லம்மா, சொல்லுமா அப்படின்ற மாதிரி சொல்ல, மகேஸ்வரியும் அதே விஷயத்தை தான் சொல்றாங்க. ரோகிணி இந்த ஒரு தடவை உன் பையன் கூட செலிப்ரேட் பண்ண அப்படின்ற மாதிரி சொல்ல, சரி நான் யோசிக்கிறேன் என்ன பண்ணலான்னு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஏன்னா குடும்பம் மொத்தமா கிளம்பி பாட்டியோட ஊருக்கு போகணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணதுக்கு அப்புறம் ரோகிணி வந்து நான் மட்டும் வரல, எனக்கு இங்க வேலை இருக்குது அப்படின்னு சொல்றது அவ்வளவு சாதாரண விஷயம் கிடையாது. ஆனா ரோகிணி அப்படி சொல்லிதான் ஆகணும், ஏன்னா கிறிஸ் ஆசைப்படுறாரு இல்லையா. சோ அது ஒண்ணு. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா, நீத்துக்கு ரவி மேல ஒரு டவுட். என்ன பண்றாங்க அப்படின்னா, ரவியை வந்து கண்காணிச்சாகணும். ஏன்னா ரவி வந்து ஏதோ பிளான் பண்றான், ஒருவேளை எல்லாத்தையும் வந்து கத்துக்கிட்டு இப்ப வந்து அந்த ஹோட்டலுக்கு போயிருவானோ அப்படின்னு சொல்லி அவங்க யோசிக்கிறாங்க. பட் அதனால என்ன பண்றாங்க அப்படின்னா, குறுக்கு வழியில யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சுருதியை நம்ம வளர விடக்கூடாது, ஏன்னா நமக்கு போட்டியா வளர ஆரம்பிச்சிட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, அடியாட்கள் செட் பண்றாங்க. டே எங்கடா இருக்கீங்க, எல்லாரும் வாங்கடா, நான் சொன்ன மாதிரி அந்த ஹோட்டல்ல போய் நீங்க ரகலை பண்ணணும், அந்த ஹோட்டல்ல இருக்கிறவங்க யாருமே நிம்மதியா சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா அடியாட்களை அனுப்புறாங்க. சோ அதே நேரம் முத்து என்ன பண்றாரு அப்படின்னா அந்த ஹோட்டலுக்கு கிளம்பி போயிருக்காரு. எதற்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி தான் முருகனுக்கும் நம்ம வித்யாவுக்கும் வந்து ட்ரீட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்களே. சோ அதனால அங்க போயிருக்காரு. இவங்க எல்லாம் போய் சமத்தியா நம்ம முத்துக்கிட்ட அடி வாங்கிட்டு வர போறாங்க அப்படின்றது மட்டும் நல்லா தெரியுது. சோ இதுல இருந்தே நம்ம சுருதி கண்டுபிடிச்சிடுவாங்க இந்த வேலையை யார் பார்த்துப்பா அப்படின்றது நல்லாவே தெரியும். இதுக்கப்புறம் இதே மாதிரி ஒரு சம்பவம் நடந்தா கண்டிப்பா சுருதி சும்மா இருக்க மாட்டாங்க. ஏன்னா சுருதியோட கேரக்டர் என்ன அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியும். அவங்க யார் ரொம்பக்கும் போக மாட்டாங்க. யாராவது இவங்க கிட்ட பிரச்சனை வந்தா கண்டிப்பா அதை பெரிய பிரச்சனையாக்கி பெரிய பிரளயமே ஏற்படுத்திடுவாங்க அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்ச விஷயம் தான். சோ அதே மாதிரி தான் இந்த முறையும் என்ன பண்ண போறாங்க அப்படின்னா, போய் ஒரு அதக்கலமே பண்ண போறாங்க அப்படின்றது ரொம்ப நல்லா தெரியுது. பார்க்கலாங்க சுருதி இதுக்கப்புறம் என்ன செய்ய போறாங்க. ரவி சுருதி கூட வந்து சேர்வாரா அப்படின்றது தான் இதுக்கப்புறம் கான்செப்ட். ஏன்னா நீத்து வந்து போக போக பாத்தீங்கன்னா அப்படியே வில்லியா கன்வெர்ட் ஆகிட்டே வர்றாங்க. சோ சீக்கிரமே சுருதி அளிக்கணும்னு சொல்லி இவங்க இறங்க போறாங்க. அது ரவிக்கு பெரிய பின்னடைவை ஏற்படுத்த போது இந்த ஹோட்டல்ல இருந்து வெளியே வர்றதுக்கு அதுவும் ஒரு காரணமா அமைய போகுது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.